வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு சம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷின் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7 மற்றும் பி ஈக்குவல் டு 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சப் கொஷின் கொடுத்துட்டு நம்மள அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R1 equal to set of 2, 1, 7, 1. Second, R2 equal to set of -1, 1. Third, R3 equal to set of 2, -1, 7, 7, 1, 3. நாலாவது, R4 equal to set of 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதை தான் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு 3, 0, -1, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த R1, R2, R3, R4 இதில் இருக்கிற அந்த ஜோடிகள்லாம் வந்து அந்த நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த கணத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இருந்துச்சு அப்படின்னா அது உறவு ஆகும், இல்லை அப்படின்னா அது உறவு ஆகாது. அப்போ நம்ம முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 7 கிராஸ் பியோட செட்டு 3, 0, -1, 7. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 2, 3, 3, 3, 7, 3, 1, 0, 2, 0, 3, 0, 7, 0, 1, -1, 2, -1, 3, -1, 7, -1, 1, 1, 7, 2, 7, 3, 7, 7, 7 அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? R1 ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1, 7, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2, 1, 7, 1 இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பியில் 2, 1 இல்லை, 7, 1 இல்லை. அப்போ என்ன எழுதலாம்? 2, 1, 7, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. எனவே R1 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதலாம். செகண்ட் கொஸ்டினில் R2 ஈக்குவல் டு -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பியில் -1, 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். -1, 1 இல்லை, 1, -1 தான் இருக்குது. பட் ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ -1, 1 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன சொல்லலாம்? R2 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை. தேர்ட் கொஸ்டின் R3 ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -1, 7, 7, 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணால் வந்துட்டு என்ன இருக்குது? 1, 3 இருக்குது, 2, -1 இருக்குது, 7, 7 இருக்குது. அப்போது R3யில் கொடுத்துருக்க அந்த 3 ஜோடிகளுமே வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? R3 கண்டெய்ன்ட் ஏ கிராஸ் பி. அப்போது என்ன சொல்லலாம்? R3 என்பது ஏலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு சொல்லலாமா? ஃபோர்த்து கொஸ்டினில் R4 ஈக்குவல் டு செட் ஆஃப் 7, -1, 0, 3, 3, 3, 0, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜோடிகள்லாம் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இருக்கா பார்க்கலாமா? என்ன இருக்குது? முதல்ல 3, 3 இருக்குது, 7, -1 இருக்குது. ஆனால் என்னது இல்லை? 0, 3 இல்லை, 0, 7 இல்லை. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற அந்த கொஷினில் ஒரு ஜோடி ஏ கிராஸ் பியில் இல்லை அப்படின்னாலுமே அது உறவு ஆகாது தான். அப்போ என்ன எழுதலாம்? 0, 3, 0, 7 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போ என்ன சொல்லலாம்? R4 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்டரில் மேக்ஸுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. வேணும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.